ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து இங்க வீட்டுக்கு வந்தோடனே வெண்ணிலா ஓடி வந்து விஜய் ஹக் பண்றாங்க. அப்புறமா தாத்தா பாட்டி வந்து பாட்டி வந்து தாத்தா கிட்ட என்னங்க இவ எப்படி நடந்துக்கிறா அப்படின்னா, அதுல வர ராகினி வேற அங்க வந்து நிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து தள்ளி தள்ளி விடுறாரு. என்ன விஜய் அப்படின்னோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாரு, தாத்தா பாட்டி நிக்கிறாங்க. நீ என்ன சும்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனோடனே என் தாத்தா பாட்டி நின்னா என்ன நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுலன்னோனே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ராகினி வேற இது வேற நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்போனே விஜய் வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க கையில இருந்த ஒரு ரிங்கை காட்டுறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. விஜய் வந்து முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்க வீட்டு ஆள்கள்லாம் என்ன பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரோட கையில இந்த ரிங்கை கழட்டி வெண்ணிலாக்கு போட்டு விட்டுட்டு, இது எங்க அம்மாவோட ரிங்கு, எல்லாருக்குமே தெரியும் நான் உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதை காட்டினோடனே தாத்தா வந்து என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ தாத்தா, அது முன்னாடி நடந்தது, அம்மாவோட ரிங்கு, ஒரு எமோஷனல்ல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் தான் இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சுல அப்படின்னோடனே இப்போ வெண்ணிலா கேட்குறாங்க, என்ன மாறிடுச்சு? நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் எதுவுமே மாறவே இல்லையா, அப்போ நீங்க என்ன மாறி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்புறமா விஜய் வந்து ஒரு கட்டத்துல சொல்லிடுறாரு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னோட ஒய்ஃப் பேர் வந்து காவேரி அப்படின்னோடனே இப்போ வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ஆட்டோக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அப்ப ஆட்டோ வந்தோனே, "என்னண்ணே இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "எம்மா நீ புக் பண்ணி 2 நிமிஷத்துல வந்துட்டேன். டைம் வேணா பாருங்கன்னோனே." "ஆமா 2 நிமிஷத்துலயே வந்துட்டாரு" சொல்லிட்டு காவேரி ஏறி உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி வந்து இங்க கோயில்ல வந்து ரீச் ஆயிர்றாங்க. கோயில்ல வந்து இப்ப இவர்கிட்ட எப்படி சொல்றது? பேசாம அந்த கிட்ட மட்டும் காட்டிர்லாமா? அப்படிதானே எல்லாரும் சொல்றாங்க. நம்ம எதனாச்சும் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கறாங்க. அப்ப பார்த்து விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து, "என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க" அப்படின்னோனே, "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திக்கி திணறி விஜய் கிட்ட வந்து சொல்லிர்றாங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதா. அப்ப விஜய் வந்து சொல்றாரு, "என்ன ஒரே நாள்ல அது எப்படி முடியும்? என்னன்னா ஏப்ரல் ஃபுல் பண்ண பார்க்குறியா? சின்ன பிள்ளையில தான் அப்படின்னா விளையாடுவாங்க. இப்பவுமா விளையாண்டுட்டு இருக்கிற?" அப்படின்னோனே காவேரி அப்படியே முறைக்கிறாங்க. "என்னம்மா என்ன வந்து ஏமாத்திட்டு இருக்கிற?" அப்படின்னோனே அந்த கிட்ட வந்து குடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அத கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. விஜய் அத பார்த்தோனே அப்படியே சந்தோஷத்துல, இனிமே என்னை யாரு என்ன சொன்னாலும் நான் என் பட்டுக்குட்டிய விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி காவேரிய வந்து சுத்தி தூக்கி சுத்தலாம் செய்றாரு. அப்புறமா காவேரி வந்து, "இனிமே நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன். நான் உங்க கூட நம்ம வீட்டுக்கே வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோல வந்துட்டே இருக்காங்க. பாவம் அவங்க அந்த மாரி யோசிச்சு பார்த்துருக்குறாங்க. இப்ப விஜய் அப்ப ஆட்டோக்காரர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அங்க விஜய் வந்து, "வா நம்ம போலான்னோனே, நீங்க இவ்வளோ லேட்டா இருக்கிறீங்க" அப்படின்னோனே, "ஏம்மா நீ தானே குலுங்காம மெதுவா ஆட்டோ ஓட்ட சொன்ன. இப்ப என்ன சீக்கிரம் சொல்றேன்னோனே, இல்லண்ணே நீங்க மெதுவாவே போங்க" அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்க வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட, "நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரோட ஃபோன்ல வந்து காவேரியோட ஃபோட்டோவ வந்து காட்டி, "இதுதான் என்னோட ஒய்ஃப். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோ இது" அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதோட இன்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி கோயில்ல வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கார்ல வந்துட்டுருக்கிறாரு. அதுதான் அந்த ப்ரோமோ. அதோட இன்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.